ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே நான் உனக்கு சவால் விட்டு சொல்றேன். இந்த வராகி அம்மாவின் பாதத்தை தொட்டதின் பலனாக உனக்கான ஒன்று நீ ஆச்சரியப்பட்டது போல உன் கைகளில் வந்து சேரும். உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் சந்திச்சு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நிலக்குலைஞ்சு போயிருக்க. எத்தனையோ கஷ்டங்களும் நஷ்டங்களும் உன்னை வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. அடுத்த மனிதர்கள் உனக்கு வஞ்சகம் செஞ்சிருக்காங்க, சூழ்ச்சியால் ஏமாத்திருக்காங்க. உனக்கு எதிராக நீ சொன்னதெல்லாம் தப்பு, நீ பொய்யானவன்னு உனக்கு எதிர்ப்பையும் காட்டி இருக்காங்க. இப்படி நண்பர்கள் உறவினர்கள் எதிரியாக மாறியதும் சொந்தங்கள் எல்லாம் உன்னை விட்டு போனதுன்னு எத்தனையோ கஷ்டங்களை நீ சந்திப்பது உனக்கு மட்டும் இல்லை என்று சொல்லவே. இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்த எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகளாகத்தான் இதையெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா மனிதர்களுக்கும் இந்த கஷ்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் யார் ஒருவர் மனம் தளராம உறுதியோடும் துணிச்சலோடும் எல்லா போராட்டங்களையும் தைரியமாக எதிர்கொள்கிறாரோ அவரை தான் நான் வெற்றியாளராக நிரூபிப்பேன். அப்படிதான் எல்லாவற்றையும் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உன்னை வெற்றியாளனாக மாற்றி நீ ஆசைப்பட்டதையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே நீ எதை பார்த்தும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தா போதும். உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சு வச்சிருக்க ரகசிய உளவாளியாக உன் மனசாட்சி தானே இருக்கு. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு முகமும் வெளியே ஒரு முகமும், உள்ளுக்குள்ள ஒரு குணமும் வெளியே காட்டுறது இன்னொரு குணமாகவும் தான் இருக்கும். ஆனால் அவரவர்களுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் ஒவ்வொரு மனிதரும் யார் என்னங்கிறது முழுவதும் தெரிஞ்ச ஆளாக வச்சிருக்காங்க. இந்த உலகத்துக்கே ஒரு போக்கிடம் இருக்குன்னு தான் நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லா மனிதர்களும் கடைசியில் போய் சேரக்கூடிய இடம் என்பது வெற்றிக்கான இடமாகத்தான் இருக்கும். நீயும் எதிர்பார்த்த வெற்றிகளை எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பெற போற. எப்போ யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் ஒரு அளவோடு இருந்தீனா அது உனக்கு தொல்லையாகவோ தொந்தரவாகவோ பிரச்சனையாகவோ சிக்கலாகவோ மாறாது. எப்போது அன்பு அளவுக்கு மீறி போகுதோ, எல்லை தாண்டி போகுதோ, அப்போது ஏதோ ஒரு கட்டத்தில் அது உனக்கு அவமானத்தை கொடுத்துடுங்கிறத புரிஞ்சு எல்லார்கிட்டையும் அன்பும் பழகுவதும் அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. உன்னுடைய பேச்சை விட நீ செய்யக்கூடிய செயல்தான் இந்த உலகத்துக்கு நீ யாருங்கிறதை காட்டக்கூடியதாக இருக்குது. அதனால் பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலை அதிகப்படுத்தி இந்த உலகத்தில் ஜெயிச்சு நிற்கக்கூடிய முதல் ஆளாக நீ இருக்க முயற்சி செய். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணங்களும் கொள்கையும் இருந்தாலும் அவரவர்கள் கற்பனைக்கு ஏற்றார் போல தான் அவங்க குணத்தை வச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் பழகிற ஆட்கள் ஒரு மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க கிட்ட இப்படி நடந்துக்கணும்னு தானே நீ யோசிக்கிறாய். ஒவ்வொரு மனிதரும் உன்கிட்ட பழகிறத வச்சு இவங்க இப்படி தான் நீயாக கற்பனை செஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தாற் போல அவங்களுக்கு பிடிச்சது போல உன்னுடைய குணத்தை நீ மாற்றிக்கொள்வதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு நல்லவனும் கெட்டவனும் உள்ளே இருந்து போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு மனிதன் நல்லவனை வெளிப்படுத்தும் போதெல்லாம் கெட்டவன் வந்து தடுப்பான். அதே போல் நல்லவனா கெட்டவனான உன் அடையாளத்தை உறுதி செய்வதும் உன்னுடைய செயல்கள் தானே. ஓ மனசாட்சி உனக்குள்ள இருந்து நல்லதையும் கெட்டதையும் தாண்டி எந்த செயலை செய்ய வைக்குதோ அதன் மூலமாக தான் நீ நல்லவனா கெட்டவனாங்கிறது இந்த உலகம் தெரிஞ்சுக்குது. அதனால ஓ மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் நல்லவனே ஜெயிக்கும்படி நீ நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. நீ எதிர்பார்த்தது போலவே எல்லாரும் இருக்கணும்னு நினச்சினா அது நிச்சயம் அறியாமையாகத்தான் இருக்கும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருப்பாங்க. நீ எதிர்பார்க்கறது போல யாரும் உனக்கேற்றார் போல உனக்கு பிடிச்சது போல முழுவதுமாக மாற முடியாது என் செல்லமே. ஆனால் ஒரு சிலர்
தான் தான் அறிவாளி, தான் தான் புத்திசாலின்னு காட்டிக்கிறதுக்காக மற்றவரை தாழ்த்தி பேசி தான் தான் இதை செஞ்சேன், எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பெருமையை உயர்த்தி பேசுபவர்களாக, அறியாமை குணம் கொண்டவர்களாக இருக்காங்க. அப்படி முன்னால நீ செஞ்ச நல்லதை மறைச்சா அவங்க தான் நல்லது செஞ்சா போல உயர்த்தி பேசினாங்கன்னா விட்டு கொடுத்து போயிடு. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயமாக உண்மை வெளிவந்தே தீரும். உன்னுடைய திறமையும் பெருமையும் இந்த உலகம் அறியும்படி இந்த வராகி அம்மா நான் செஞ்சு காட்டுறேன். செல்வம் சேர்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு கஷ்டப்பட்டு சேர்த்து செல்வம் சேர்ப்பதில் வெற்றி அடைஞ்சவங்க எல்லாருமே அதை சந்தோஷமாக அனுபவிப்பதில் தோல்வி அடைகிறார்கள் என்பது உனக்கு தெரியுமா? ஆம் என் செல்லமே, நிறைய பேர் உட்கார கூட நேரம் இல்லாமல் ஓடி ஓடி உழைச்சி கஷ்டப்பட்டு நிறைய வேலை செஞ்சு நிறைய சிந்திச்சு நிறைய சம்பாதிச்சிருவாங்க. அப்புறமா அவங்களுக்கு போதும் சம்பாதிச்சதுன்னு என்னைக்காவது ஒரு நாள் மனசு வந்து ஓய்வு எடுக்கலான்னு உட்கார்றதுக்குள்ள அவங்களுக்கு வயசாகி போயிருக்கும். அவங்களால எந்த சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு உடல்ல 1000 குறைபாடுகளும் கோளாறும் நோய் நொடிகளும் வந்திருக்கும். அதை சாப்பிட முடியாது, அங்கே போக முடியாது, இங்கே ஓட முடியாது, அங்கே நடக்க முடியாதுன்னு உடல் எல்லா பலவீனங்களையும் பெற்றதாக, எல்லா சொத்து சுகங்களையும் இருந்தும் பயனற்றதாக மாறி போயிடும். அதனால செல்வம், காசு, பணம், சொத்து சேர்க்கிறது மட்டும் பெருசு கிடையாது. சம்பாதிக்கும் போதே அதை சந்தோஷமாக அனுபவிக்கவும் நீ தயாராக இருந்துவிடு என் செல்லமே. இல்லை இல்லை, இப்போ நான் நல்லா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிடுறேன், அப்புறமா நான் நாளைக்கு சுகமாக உட்காந்து அனுபவிக்கிறேன்னா உன் வயசும் உன்னுடைய உடம்பும் அதுக்கு ஒத்துழைக்காமல் போயிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இளமை பருவத்தில் நீ சம்பாதிக்கும் போதே உன் மகிழ்ச்சிக்காக, உன் சந்தோஷத்துக்காக நீ எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு. நீ சந்தோஷப்படும் போது உன் கூட இருந்து சிரிக்கிறவங்களையும், நீ சோகத்தில் வருத்தத்தில் இருக்கும்போது உன் கூட துணைக்கி இருப்பவர்களையும் நன்றாக உற்றுப்பார். அவர்கள் மட்டும்தான் உனக்கு உண்மையான ஆதரவாக, உன் இதயத்தில் இடம்பெறக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள்லாம் நீ சிரிச்சினா கூட சேர்ந்து சிரிப்பாங்க. ஆனால் கஷ்டப்படும் போதும் அழுகும் போதும் யாருனே தெரியாதது போல அமைதியாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க மட்டும்தான் செய்வாங்க. அப்படிப்பட்டவங்க உன் வாழ்க்கையில் வேண்டாமே செல்லமே. எப்போதும் எல்லா நாளும் நல்லதோ கெட்டதோ நான் உனக்கு துணையாக இருக்கேன், நீ தைரியமாக இருன்னு சொல்லக்கூடிய உண்மையான அன்புள்ளம் கொண்ட மனிதர்கள் மட்டும் உன் வாழ்க்கையில் இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ யாரையும் முழுவதுமாக சார்ந்து இருக்காதே. ஏன்னா காலம் மாற மாற நீ யாரை சார்ந்திருக்கியோ அவர்களுக்கே உன் மீது ஒரு எரிச்சலும் வெறுப்பும் வந்துடும். அதனால தான் யார் உன்னை கைவிட்டாலும் நீ யாரையும் கைவிடாமல் எல்லாரையும் சார்ந்து இருக்காத. நீ உனக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடிய துணிவும் தைரியமும் உள்ள பிள்ளையாக இரு. யாரையும் நம்பி இருக்க வேணாம்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் செல்லமே. யாரையும் நம்பி வாழாம உன்னை நம்பி நீ வாழும்போது இன்னும் உன்னால் நீ நினச்சதையெல்லாம் செஞ்சுக்க முடியும். உன் மனசில் இருக்கிற ஆசைகளையும் என்னுடைய எதிர்பார்ப்புகளையும் உனக்கு பிடிச்சது போல நீ செஞ்சுக்க முடியும். ஒருத்தர் மேலே நீ உண்மையான பாசம் வச்சினா அவர்கள் உன் மீது எப்போதும் பாசம் வச்சிருப்பாங்க நம்பினா அது சரியாக இருக்காது என் செல்லமே. பாசம் வைக்கிற வரைக்கும் தான் உன் வேலை. அவங்க திரும்ப அதே பாசத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பது உனக்கு வேலை கிடையாது. ஏன்னா எந்த மனிதர்கள் எந்த பொழுது எந்த நாளில் எப்படி மாறுவார்கள்னு அவர்களுக்கே தெரியாத வாழ்க்கையை வாழ்பவர்களாகத்தான் இருக்காங்க. எதிர்காலத்தை நினச்சி நீ கவலைப்படும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் வழி நடத்திய நான் இனிமேலும் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன்னு தைரியமாக இருக்கப்பார் என் செல்லமே. நீ பேசுகிற வார்த்தைகளில் எப்போதுமே கவனமாக இருந்தீனா நீ போகும் பாதையில் உனக்கு பிரச்சனைகள் இருக்காது. அதாவது பல சமயங்களில் பல மனிதர்கள் எவ்வளவுதான் நல்ல செயல்களை செஞ்சாலும் பேச தெரியாமல், யார்கிட்ட எங்கே எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்ல போய் அவங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்லது செஞ்சும் கூட கெட்டவங்களாக நினைக்கப்படுகிறார்கள். அதனால தான் வார்த்தைகளில் கவனமாக இருந்து பொறுமையாக இருந்து பேச்சை குறைச்சிக்கோன்னு சொல்கிறேன்.
இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு இனிய நாளாக இருக்கும்படியும் எல்லா விஷயமும் உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். இந்த நாளை சிறப்பாக வாழ கற்றுக்கோ. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் விதியின் கைகளுக்குள்ளதான் இருக்கு. அந்த விதியாக உனக்கு நான் இருந்து ஒவ்வொரு நாளையும் உனக்கு வெற்றிகரமாக மாற்றி கொடுத்துட்றேன். நீ எப்பவுமே வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா உன்னை நீ மதிக்கக்கூடிய ஆளா, உன்னையே நீ ரசிக்கக்கூடிய ஆளா, உன் திறமையை நீயே உயர்வாக நினைக்கக்கூடிய ஆளாக உன் மீது நம்பிக்கையோடு இருக்கணும். எந்த அளவுக்கு உன் மேலே நீ நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் சிறப்பும் பேரும் புகழும் பெருமையும் வந்து சேரும் என் செல்லமே. நீ நேசித்த விஷயம் உன்னை விட்டு பிரிஞ்சாலும் உன்னை நேசித்தது உனக்காக உன்னை நோக்கி வந்து சேரும். இது பொருட்களுக்கு மட்டுமில்லை, மனிதர்களுக்கும் சேர்த்து தான். உனக்கு பிடிச்சவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் உன்னை பிடிச்சவங்க தானாக உன்னை தேடி வரும்படி இந்த வராகியம்மா நான் செஞ்சு காட்டுறேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லாரும் இப்படிலாம் நம்மளை ஏமாத்துறாங்களே நினச்சி நீ வருத்தப்படக்கூடிய அளவுக்கு பல விஷயங்களும் ஏமாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஏமாந்து போன பிறகு அவங்க ஏமாத்துனதை பற்றி யோசிக்காம இனிமேல் யாருக்கிட்டே ஏமாறவே கூடாதுன்றதுல உறுதியாக எப்போதுமே துணிவாக கனிவாக கவனமான பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. மனசை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் போதும். ஆனால் அப்படி மனசை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு யாருக்கும் மனசு தான் வரமாட்டேங்குது. அந்த ஒரு நொடி நீ செலவிட்டு இனி மனசில் நான் தேவையில்லாமல் எந்த கவலையும் நினைக்க மாட்டேன்னு உறுதியோடு இருக்க பழகு. எப்போது நீயா முடிவுக்கு வந்து உன் மனசில் தெளிவை உண்டாக்குகிறியோ அப்போதே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்காம உனக்கு பிடிச்சதை உன் வாழ்க்கையில் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எல்லாமே நல்லபடியாக நீ நினச்சது போல் நடந்தே தீரும்.